டாக் வித் முத்தலிஃப்ல இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற விஷயம் அரசியல் சார்ந்த விஷயங்கள். விஜய் அவர்களை பற்றிய கரூர் பிரச்சாரம், அந்த இறப்பு இன்னும் பலவிதமான சர்ச்சைகளை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆளுந்தரப்பு ஒரு விதமான சர்ச்சையும், எதிர்த்தரப்பு ஒரு விதமான சர்ச்சையும் நோக்கி போயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. முன்னாள் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் நேற்று பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாசன வசதிகளுக்காக சாகுபடிக்கு இன்னும் தமிழ்நாடு ஃபண்ட் வழங்கல அப்படிங்கிற ஒரு குளறுபடி விவசாயிகள் மத்தியில வருது. இதை பத்தி நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். என்ன வணக்கம். வணக்கம். ஆனா நான் இதுல சொன்ன மாதிரி தானே விஜயை சுத்தி இன்னும் சர்ச்சைகள் போயிட்டே இருக்கு. அந்த கரூர் இறப்பு அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா இன்னைக்கு விஜய் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பட்டமகம் நோக்கி கிளம்பிட்டாரு, பாதுகாவலர்கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்டாரு அப்படின்னு ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பி அவர் பட்டமக வீட்டுக்கும் இது போட்டிருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருந்த விஜய் சுத்தி? நம்ம ஏற்கனவே சொன்னது இந்த விவகாரத்துக்கும் விஜயை முழு முதல் குற்றவாளி ஆக்கிறது தவறு அப்படின்னு நம்ம பேசணும். விஜயுடைய அலட்சியம், அவர்களுடைய அனுபவமின்மை தான் இந்த பிரச்சனைக்கு இதை தவிர வேண்டுமென்றே செய்தார்கள், ஒரு கொலை குற்றம் மாதிரி விஜயை காட்டுவதுன்றது தவறான விஷயம். அப்படி சித்தரிப்பதும் தவறான விஷயம்னு நம்ம சொன்னோம். இந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விவகாரங்களில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் வந்ததுடைய விளைவுகளில் இப்போ அதை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு விஜய் என்னென்ன பண்ணியிருக்கணும், இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுனாலையும் விஜய்க்கு எதிராக அந்த பிரச்சாரங்கள் திருப்பப்படும். அதையும் விஜய் அவாய்ட் பண்ணணுன்றதெல்லாம் நேற்று நம்ம பேசியிருப்போம். இதில் என்ன விஷயம்? ஆமாம், இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதை ஒட்டி தான் எல்லா விஷயங்களும் திருப்பப்படுது. அப்போ விஜய்க்கு எதிராக ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டே இவர்கள் சிறப்பாக செயல்பட்டதா பாருங்கன்னு தனியாக ஒரு இதெல்லாம் போட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்தாருன்னா அவர் போகிறது வரதெல்லாம் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் லைவு, இன்ஸ்டா லைவ்லாம் போச்சு ஒரு நாள். ஆனால் மறுநாள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முதல்ல சீமான் முதல்ல அங்கேயே சொல்லிட்டார். அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி பேசுனது தான் ரொம்ப ஹைலைட். அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்மளையும் விஜய் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வன்மத்தில் விஜய் அடிக்கலை. இந்த விவகாரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நாகரிகமான ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் எப்படி செயல்படணுன்றதை எடப்பாடி பழனிசாமி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். உண்மையிலேயே இவர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த நேரத்தில் விஜய்க்கு நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அவர் என்ன மனநிலையில் இருக்கார் நம்ம புரிஞ்சிக்கணும். அவரும் துக்க மனநிலை தான் இருப்பார் அப்படின்றதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அது வரவேற்க தகுந்தது. அவர்கிட்ட வன்மமாக விஜய்க்கு எதிராக ஏதாவது வார்த்தைகளை விடுவார், அதையும் எடுத்து விஜய்க்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு முயன்றவர்கள் அந்த அசைன்மெண்ட்டு இது தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்போ அவர் இந்த விவகாரத்தில் விஜயை நீங்கள் காரணம் காட்டுவதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக காவல்துறை, தமிழக அரசு இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது இவர்களுடைய. இன்னொரு பக்கம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கட்டும், மற்ற தலைவர்களும் சரி, விஜயை முழு இவர்கள் சொல்லுவது போல் முழு குற்றவாளியாக ஆக்கலை, அரசை நோக்கியும் கேள்வி எழுப்புனாங்க. நடந்தது ஒரு துக்க நிகழ்வு. இதில் யார் பங்கு, இவர் தான் காரணம்னு கை நீட்டாமல் எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்கணுன்றத குறிப்பிட்டிருக்காங்க எல்லாருமே. இதில் ஹைலைட்டுன்றது அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக அவருக்கு இருந்த அனுபவத்தையும் வைத்து அவர் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தொடர்ந்து ஃபெயிலியராக இருக்காங்க. அது அவங்க அதிகாரிகள் தான், அவர்களுக்கு தெரியும். ஆனால் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் ஃபெயிலியராக இருக்காங்கன்றதை அவர் சுற்றி காமிச்சதை பார்த்தோம். அதுக்கு அவர் ஏர் ஷோவை உதாரணமாக காமிக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி கண்கலவர்கள், துடிக்கிறவர்கள், இந்த மாதிரி பண்ணுறவர்களும் கள்ளச்சாராய சாவு நேரத்தில் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வியும் அவர் வைக்கிறார். ஏர் ஷோவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வியும் அண்ணாமலை வைக்கிறாரு. கூடுதலாக காவல்துறைக்கு இந்த ஸ்டாம்ப் பேடு நடக்குது அப்படின்னா மாவட்ட எஸ்பி, மாவட்ட ஆட்சியருக்கு இதில் எந்த பங்குமே இல்லையா? அரசு அவர்களை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை? உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணுன்றார் அவர் அண்ணாமலை. உடனடியாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணும். வெறுமனே அவர்களை மட்டும் நம்ம காரணம் காமிக்க முடியாதுன்றத அண்ணாமலை ஒரு காவல் அதிகாரியாக, முன்னாள் காவல் அதிகாரியாக அவருடைய அரசியல் அறிவை இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறாரு. இதில் அவர் கூடுதலாக சொல்ல வர்றது, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்றது இந்த இடத்துல முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா விஜயை அனுமதித்திருக்கக்கூடாது. இல்லாட்டி முன்கூட்டியே முன்னாடி சொன்ன இடத்துலையே அவரை நிறுத்தி வச்சுருக்கணும்.
அதை மீறினா அனுமதித்திடக்கூடாது, கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும். ஏன் 7 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க? 3 மணிலேருந்து 10 மணினா அவர் கரெக்டாக தானே வராருன்னு அர்த்தமாகுது. இப்படி பல கேள்விகளை அவர் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏடிஜிபி டேவிட்சன் சொல்கிறது, நீங்கள் 12 மணி நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே 8:45ன்னு சொல்லிவிட்டு அங்கேயே அவர் வரும்பொழுதே 2 மணி 3 மணின்றப்போ இங்கேயும் அவர் லேட்டாக வராரு. 7 மணிக்கிட்ட வரும்பொழுது நேரமாக ஆக கூட்டம் கூடுது. அப்போ 6 மணிக்கு 4 மணிலேருந்து 6 மணி 6:30 மணிக்குள்ளே ஒரு புது க்ரௌடு உள்ளே வருது. ஏற்கனவே 7 மணி காலையில் இருந்த க்ரௌடு, இந்த க்ரௌடு விஜய் வரும்பொழுது ஒரு க்ரௌடு கூட்டு வராரு. இது எல்லாம் சேரும் பொழுது பெரிய அளவில் ஒரு இது நடக்குது. நாங்கள் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே அவரை நிறுத்தி இங்கேயே பேசுங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்கலன்றாரு. இதை கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் மக்களை பாதுகாக்கணும்னா காவல்துறை தான் நடவடிக்கணும். விஜய் கூட வர 2 பேர் நாங்கள் முடியாதுங்க உள்ளே தான் போவோம்னு சொன்னால், நில்லுங்க உங்கள் இஷ்டத்துக்கு போய் அங்கே சாவறதுக்கா? இங்கே தான் பேசணும், இல்லை கைது பண்ணுவோன்ற அளவுக்கு காவல்துறை பண்ணியிருக்கணும். அப்போ பொறுப்பை தட்டி கழித்ததில் அவர்களுக்கும், அலட்சியமாக செயல்பட்டதில் தாவேகா தரப்புக்கும் இதில் பொறுப்பு இருக்குன்ற மாதிரி தான் மற்றவர்களும் நேற்று பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலையுடைய அந்த ஸ்பீச் வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல விஜயை மட்டுமே குற்றவாளியாக்கி என்னமோ அவர் ஒரு 100 கூட்டம் நடத்திட்டு வேணுன்ற இந்த கூட்டத்தை நடத்தின மாதிரி பண்ணுறது அயோக்கியத்தனம். இதில் ஆங்கில பத்திரிகையின் செய்தியாளர்கள், ஜர்னலிஸ்ட்டுகள் போர்வையில் இருக்கிறவங்க, பத்திரிகையாளர் போர்வையில் திரிகிறவங்கெல்லாம் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக வன்மத்தை கக்கிறதுன்றது நான் இந்த நேரத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சிலருக்கு நான் அவர்கள் போஸ்ட்லேயே நான் ரீபோஸ்ட் பண்ணி கண்டித்து கூட போட்டிருக்கேன். பலரும் கண்டிச்சிருக்காங்க, பல பத்திரிகையாளரும். ஒரு டிஎன் ரகுன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்ம மவுண்ட் ரோட்டில் கூட பனி சிறுத்தையை கூட பார்த்துடலாம், கருப்பு சிவப்பு இல்லாத ஒரு பத்திரிகையாளரை தமிழ்நாட்டில் இந்த வருஷங்களில் பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே நெஞ்சில் குத்துற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் விஜய் குற்றவாளி, விஜய் குற்றவாளி, விஜய் குற்றவாளி, விஜயை தூக்கிலே போடணுன்னு ஒருத்தர் போட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் நிர்வாகி ஒருத்தர், தூக்கு தண்டனை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் இந்த 41 பேர் மரணத்துக்காக விஜயை தூக்கிலே போடலாம் அப்படின்னு பதிவு போடுறாரு. அப்போ இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக என்னமோ கொலை குற்றம் செய்த மாதிரி. இன்னொன்று, இது விபத்து கீழே தான் பார்ப்பாங்க. ஆனால் இதை ஒரு கொலை குற்றம் மாதிரி விஜய் கைதாவாரா, விஜய் கைது செய்யப்படுவாரான்ற மாதிரிலாம் விவாதத்தை திருப்புகிற ஏற்பாடு பார்க்குறோம். பத்திரிகையாளர்கள் பொதுவாக நீங்கள் திமுகவை ஆதரிக்கலாம், அதிமுகவை ஆதரிக்கலாம், நீங்கள் எந்த நிலைப்பாடும் எடுக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு எதிராக நீங்கள் வன்மத்தை கக்கிறது, ஆளுங்கட்சியுடைய நோக்கத்துக்கு ஆக செயல்படுவதுன்னு பார்க்கும் பொழுது உங்கள் நோக்கம் என்னன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் இந்த 2 நாளாக பார்க்குறேன். அப்போ அப்டேட்டாக பார்க்கும் பொழுது நேற்று நம்ம பேசின மாதிரி இவர்களுடைய அனுபவமின்மை தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தாலும், காவல்துறை, அரசு இந்த விவகாரத்தில் அவர்களும் எனக்கு என்னென்னு கூட்டத்தை பற்றி அந்த ஸ்டாம்பேட் ஆகுன்றது விஜயை விட அவர்களுக்கு அனுபவத்தில் தெரியும். அப்போ அவர்களும் இதற்கு பொறுப்புன்னு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவர்லாம் சொல்கிற அந்த வாதங்களையும் மறுக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. இப்போ இதில் சொல்லுங்க. இதுல பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியிலவே அங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் வண்டி வர்ற வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜய் அவர்கள் வாகனம் வந்த உடனே பவர் கட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கு தாண்டி விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆம்புலன்ஸ் ஒண்ணு வருது, அந்த ஆம்புலன்ஸ்ல தாவேகா கொடியே போத்தி இருக்கு, அது கொடி இல்ல போடுறது துண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயமும், அதை தாண்டி தடியடிகள் நடந்தது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்க கரூர்ல இருக்கிற மக்கள் மத்தியிலே வந்திருக்கு. அதுல நம்ம நியூஸ் பண்ணிட்டு ஒரு சபீர் அவருமே அதை பதிவு செஞ்சிருக்காரு அவரோட இதுல. இது அங்க இருக்கிற மக்களோட குற்றச்சாட்டு முழுக்க வேலுசாமிபுரம்ங்கிறது ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய இடமாவும் கிடையாது, இது வெறும் சந்து தான் இருக்கிற இடங்கள், இதுல இருந்து போய் எக்ஸிட் பாயிண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு முழுக்க இது காவல்துறை அனுமதி கொடுத்ததை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. இது எப்படி பாக்குறீங்க? இந்த ரவுண்டானா பகுதியில் விகடன் கூட ஒரு இது போட்டிருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப நடுநிலையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரவுண்டானா பகுதியில் கொடுத்துருந்தால் மக்கள் நெரிசல் அதிகமானாலும் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பல பகுதிகளில் கிடச்சிருக்கும், அதுக்கு கொடுக்கல. அடுத்து இன்னொரு இடம் சொல்கிறாங்க, அந்த இடம் லாய்க்கு இல்லை, இதை விட மோசம். இப்போ கொடுத்த இடமும் ஓரளவுக்கு ஜனங்க பிரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இருபுறமும் தட்டி வைத்து அந்த மக்களை பிரிச்சுட்டாங்க. ஃபோக்கஸ் லைட்டு மக்களை நோக்கி அடிக்கிறதுனால
அவர்களுக்கு பின்னாடி என்ன இடம் இருக்கா, இல்ல முடியுமான்றது தெரியல அப்படின்னு. ரவுண்டானா பத்தி சொல்லும் பொழுது, ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, அந்த இடம் குடுத்தோம்னா 2 பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு பெட்ரோல் பங்கு, இன்னொன்னு அமராவதி அந்த பாலம். இதை விட பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், நெரிசல் வந்திருந்தா அப்படின்னு அவர் சொல்றாரு. காவல்துறை அதிகாரிகள் சொல்றத நம்ம சில இடங்கள்ல மறுக்க முடியாது. ஏன் இத நான் சொல்றேன்னா, ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள இவர்கள் வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நெரிசல் அதிகமாகி ஜெனரேட்டர் அந்த இத உடைச்சுக்கிட்டு உள்ள போற மாரி நிலைமை ஏற்படும்போது, மின்சாரத்த நிறுத்துறாங்க. அது ஃபிளாஷ் லைட்ட மட்டும் நிறுத்துறாங்க. அதுக்கு மட்டும் தான் கனெக்ஷன் குடுத்துருக்கு. அப்ப இந்த மாதிரி பண்றதும், மரத்து மேல ஏறி மரக்கிளை ஒடிஞ்சு உழுற அளவுக்கு இருக்கிறதும், வீடுகளுக்கு மேல ஏறுறது, கூரைகளுக்கு மேல ஏறுறது இதெல்லாம் பண்ணும்பொழுது, பெட்ரோல் பங்க் இருக்குன்னா, போலீஸு அதையும் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வார்கள். இவர்கள் எனக்கு என்னன்னு போய் அங்க வேற ஏதாவது சிகரெட் குடிக்கிறதோ, நெருப்பு சம்மந்தமான பண்ணும்பொழுது, மிகப்பெரிய விபத்து ஏற்படும்னு போலீஸ் யோசிக்கும். இது ஏன் யோசிக்கலன்னு நாளைக்கு வந்துரும். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க பெட்ரோல் எரியிற மாரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஒரு 10, 15 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, காவல்துறை இந்த இடம் இருந்தே எனக்கு தெரிஞ்சே ஏன் குடுத்தீங்கன்ற இதெல்லாம் கேள்விலாம் வந்துரும். பாலத்திலேருந்து கீழ விழுற மாரி கண்டிஷன் வந்ததுன்னா, ஏன் இந்த இடம் தெரிஞ்சு குடுத்தீங்கன்னு வரும். அப்ப போலீஸ் அந்த ரவுண்டானா பகுதியில ஏன் குடுக்கலன்றதுக்கு இத காரணமா சொல்றாங்கன்றத பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ இதே இடத்துல வே பிரச்சாரம் நடந்த காரணத்தினால இது பண்ணியிருக்கலான்னு. அப்ப இவர்கள் பிரச்சாரமே 2 மணி, 3 மணிக்கு முடிஞ்சிருந்தா இந்த கிரவுட் இருந்திருக்காது. அப்ப அந்த வாகனம் வரும்பொழுது இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது. அது உண்மை. ஆனால் நடந்தது என்ன? 12 மணி பர்மிஷன் வாங்குனாரு. அது 3 மணி, 4 மணிக்கு வந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இவர் மெதுவாக இந்த ரோட் ஷோ பண்ணிட்டு இவரோட ஒரு கிரவுடையும் கூட்டு 4 மணிக்கு மேல கல்லூரி, பள்ளிகள் விடுமுறை, அப்புறம் ஊழியர்களுக்கு அன்னைக்கு அரை நாள் விடுமுறை, சம்பளம் வாங்கிட்டு வேலைக்கு போனவங்கலாம் முடிச்சுட்டு உள்ள வந்தாங்க. லீவு நாள் வீக்கெண்ட் டேஸ்ன்றதுனால ஸ்கூல் காலாண்டு பரீட்சை லீவுன்னு அது ஒரு ஜனம் உள்ள வந்தது. அப்ப 4 டூ 6, 7 மணிக்கு மிகப்பெரிய கிரவுடு உள்ள வருது. ஏற்கனவே காலையில 7 மணிலேருந்து தண்ணி குடிக்காம, சாப்பாடு இல்லாம நிக்கிறவங்க, அந்த கிரவுடு உள்ள மாட்டிக்குது. இந்த கிரவுடும் வருது. விஜய் கூட வர கிரவுடும் நெருக்குது. இது எல்லாத்தையும் பொளந்துக்கிட்டு உள்ள பேருந்து வரும்பொழுது, மேலும் நெரிசல் அதிகமாகுது. இதை பக்கவாட்டுல இருக்கிற அந்த தட்டிய மீறி போகவும் அவங்களால முடியாத நிலை ஏற்படுது. ஆனா, அந்த அளவுக்கு நெருக்கமாக தட்டிகள் வைக்கப்பட்டிருக்குது. இதுல பக்கவாட்டுல இருக்கிற அந்த ஜென்செட் இருக்கிற அந்த அறை நெரிசல்னால உடைச்சுக்கிட்டு உள்ள போற நிலைமையும் வருது. இது ஒரு பார்ட்டுனா, இப்ப நெரிசல்ல மாட்டி விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மயக்கத்துல கொஞ்சம் பேர் விழுந்துட்டு, விஜய் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, தண்ணி கேட்பாங்க. அவர்களுக்கு இவர் தண்ணி போடுவாரு. அந்த இடத்துல மேல இருந்து பார்க்கும்பொழுது விஜய்க்கும் தெரியாது. ஏன்னா, அவரை நோக்கி ஃபிளாஷ் லைட் இருக்குது. உள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால், இன்னொரு இதில பார்க்கும் பொழுது, நீங்க கீழ விழுந்து கிடக்குறாங்க. நெரிசல்ல மாட்டி மயக்கம் அடைஞ்சு அப்போ விஜய் பேசும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பேரு மயக்கத்திலயோ, இல்ல இறந்து கூட போயிருக்கலாம். ஏன்னா, விஜய் போன பிறகு இவங்களெல்லாம் தூக்கிட்டு போம்போது பிராட் டெட்டுன்றாங்க. அப்போ உயிர் ஊசலாடி இருக்கலாம். ஏதாவது நடந்திருக்கலாம். இதற்கு பிறகு ஒரு நெரிசல் அப்படியே வரும்பொழுது தான், விஜய் அதுக்கப்புறம் நிறுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல உள்ள நெரிசல் ஜாஸ்தின்னு தான் கால்ஃபார் 2 ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மறுநாள் பேட்டி குடுக்குறாங்க. எங்களை தாவேகாவினர் தான் அமர்த்தி பக்கத்திலேயே நில்லுங்க, ஏதாவதுன்னா வர வேண்டியது இருக்கும்னாங்க. அவங்க நோக்கம் நல்ல நோக்கம் தான். தாவேகாவினர் நோக்கம். ஆம்புலன்ஸுக்கு கால் வந்ததும் நல்ல நோக்கத்துக்கு தான். ஆனா, இங்க வழக்கமா பெரிய இந்த புலனாய்வு புலிகள் மாரி இந்த வேலைலாம் பண்றது. அப்புறம் விஜய் செந்தில் பாலாஜிய பத்தி பேசுனதுக்கு பிறகு தான் இந்த இது நடந்ததுன்னு பேசுறது. இது எல்லாமே பொதுமக்களை பீதியுற செய்றது, அவதூறு பரப்புறது கீழ வரும். இது ஏன் நான் இத சொல்றேன்னா, இந்த மாரி விவகாரத்துல உண்மைய தேடுற வேலைய தான் பண்ணணும். அப்போ திட்டமிட்டு ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அத வச்சுக்கிட்டு காரணத்த தேடுறதுன்றது தான் இன்னைக்கு 2 நாளா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அரசு தரப்புல நம்ம வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு என்னன்னா, காவல்துறை இத தவிர்க்கிற வேலைய கடுமையா பண்ணியிருக்கணும். ஸ்டாம்பேட் ஆகுது நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிரவுட் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வரவங்க. அவங்களுக்கு தெரியும். அப்போ விஜய உள்ள விட்டுறக்கூடாது. இல்ல 50 மீட்டருக்கு முன்னாடி பேச சொன்னேன்னு சொன்னார்ல ஏடிஜிபி. அங்கேயே தான் பேச வச்சிருக்கணும். அத மீறி அவர் போறாருன்னா கைது பண்ணுவோம்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு 20 பேரோட முடிஞ்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, உள்ள இவர் வந்த பிறகு தான் மேலும் நெரிசல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் பலருடைய கேள்வி, ஆம்புலன்ஸுகளாக வந்துக்கிட்டு போயிருந்தேன்னா பின்ன யார் வருவா? கோயில் தேரா வரும்? ஆம்புலன்ஸுகள் தான் வரும். வெளியூரில் பக்கத்து இதுலேருந்துலாம் ஆம்புலன்ஸை போலீஸ் வர வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே கிட்டத்தட்ட 140 150 பேர் மயக்கம் அடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. இதில் கொண்டு போய் இன்றைக்கும் 90 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்காமயே ஒரே ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு போயிருந்ததுன்னு பேசுனா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? செந்தில் பாலாஜி எப்படி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனார்? இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய விமர்சனம் என்னவா இருக்கணும்? கள்ளச்சாராயம் எதுக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அது தனி, அந்த விமர்சனம் தனி. வந்துட்டாரா இல்லையா முதல்வர்? நிவாரணம் அறிவிச்சாரா இல்லையா? துணை முதல்வர் வந்தாரா இல்லையா? மற்றவர்கள் வந்தாங்களா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்தாங்களா இல்லையா? நிவாரணம் அறிவிச்சாங்களா இல்லையா? இங்கே நீங்கள் இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு விசாரணை ஆணையம் போட்டிருக்காங்க. அந்த விசாரணையில் இன்னும் பல தகவல்கள் வரும். இதில் நம்ம சொல்ல வேண்டியது, இவ்வளவு விஷயங்களுக்கு முதல் காரணமாக அமையிறது இவர்களுடைய அனுபவமின்மை. அனுபவமின்மையினால் வந்த அலட்சியம். அந்த அலட்சியத்துடைய விளைவு அந்த மக்கள் சந்திச்சாங்க. மக்களை நோக்கி நம்ம குற்றம் சாட்ட முடியாட்டினாலும், நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இது போன்ற விஷயங்களில் தவிர்க்கிறத பாருங்க. விஜய் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் வாழ்க்கை போயிடுச்சுன்னா நீங்கள் விஜயை பார்க்க முடியாது. அப்போது குழந்தைகளை கூப்பிட்டு வர்றது, எனக்கு என்னென்னு பெண்கள் வர்றது, வயதானவர்கள், இந்த மாதிரிலாம் வந்து இந்த கூட்டத்தில் பாருங்கள் இறந்தது ஃபுல்லாக இளைஞர்கள் அதிகம். அப்போ அவர்களே உயிரிழக்கும் நிலைன்னா அந்த நெரிசல் எப்படி இருக்கும்? அப்போ வயதானவர்கள், அந்த இணைய நோய் இருக்கிறவங்க, குழந்தைகள் இவர்களெல்லாம் தவிர்த்துருக்கணும். குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு உயிரிழந்தா பிறகு உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தனால என்ன லாபம்? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இதோட அனுபவமின்மை அப்படின்னு. நீங்கள் இப்போ அடுத்து என்ன கேட்கணும், இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனைன்றது நம்ம போயிடலாம். இதை தொடர்ந்து தாவேக்காவும் நேற்று வந்து மனித உரிமை ஆணையத்துல வந்து ஆன்லைன் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிற மாதிரி அவங்க சைட்ல கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்து இது விஷயமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவங்க சார்பா வழக்கறிஞர்கள் ஆஜராயிருக்காங்க. தாவேக்கா வந்து இத அரசாங்கத்துக்கு மேல பழி தூக்கி போடுறதும், அரசாங்கம் வந்து முழுக்க இது விஜய் அவர்கள் மீது தவறு அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இன்றைக்கு பொதுவா சமூகத்துல கரூர்லயே ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் அவர்கள் மீது இப்போ வரைக்கும் எந்த இடத்துலயுமே ஒரு களங்கம் இல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் ஒரு பிம்பமா கட்டமைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் மீது கோபம் வந்து கோபத்தை தூண்டி விட்டுறாங்க தான் நான் சொல்லுவேன். விஜய்கிட்ட என்ன தப்புன்றதை நம்ம சொல்லிட்டோம், அனுபவமின்மைன்னு. அந்த அனுபவமின்மை இப்போ வரைக்கும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. எப்படின்னா, நம்ம அவங்கள ரீச் பண்ணுறோம், ஆனால் அவர்கள் இன்னை வரைக்கும் எதுவுமே இதாகல. விஜய் தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ்ஸை பார்க்கணும். அவர் சொல்கிறத சொல்லிட்டு போயிடணும். இல்லையா ஒரு வீடியோவாவது பேசி போடணும். ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறாரு. இவர்களுக்கு அனுபவமே இல்லைன்றதுக்கு உதாரணம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்களா எல்லாரும்? இப்போ தான் காலையில் இது போட்டிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லைன்னா, அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனை கேட்கணும். அப்போது நீங்கள் மாற்று அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. இல்லை பத்திரிகையாளர்கள், கரெக்டான பத்திரிகையாளர்களை, இல்லை இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை நீங்களே ஒதுக்குன கேஎஸ் ராதாகிருஷ்ணன், பழகற்பையா, இந்த மாதிரி ஆட்களை கேட்டாலும் இந்த மாதிரி டைமில் எப்படி இயங்கணும்னு சொல்லுவாங்க. கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு சிறந்த வழக்கறிஞர், திமுகவில் காங்கிரஸில் இருந்தவர், இந்த மாதிரி இக்கட்டுகளை பார்த்தவர், கலைஞர் கைது நடவடிக்கையில் உடன் இருந்தவர். அப்போ அவங்கள்ட்ட இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் எப்படி இயங்கலாம், எமர்ஜென்சியை பார்த்தவர் கேட்டால் அவர் சொல்லுவார். ஆனால் நாங்கள் யாரையும் கேட்க மாட்டோம், நாங்களே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம்னா இப்படி தான் சுற்றணும். நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் பக்கம் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. நம்ம கூட விஜயை விமர்சிக்கிறோம், ஆனால் விஜய் பக்கம் நிற்கிறோம். இந்த விவகாரத்தில் விஜயை வன்மத்தோட குற்றவாளி ஆக்கிறவங்களையே நம்ம பொது வெளியிலே எதிர்க்கிறோம். அப்போ விஜய் பக்கம் நம்ம இருக்கிறோம். மோரலாக அவர் மேலே குற்றம் இல்லைன்றதுனால தான் நிற்கிறோம். குற்றவாளியாக இருந்தால் நம்ம நிற்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல அடுத்து விஜய் என்ன பண்ணன்றதை சொல்கிறதையும் இவர்கள் இது பண்ணுறாங்க. இந்த விவகாரங்களில் மக்களுடைய அபிப்பிராயத்தை திருப்புவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் மேலே கோபத்தை திருப்புற முயற்சிகள் நடக்குது. அதை முறியடிக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? என்ன கேட்டால் அவரை நம்பி தான் இந்த கூட்டம் வந்துச்சு. அவர் சொல்கிற மாதிரி தாய் மாமனாக, தம்பியாக, அண்ணனாக, மகனாக, இந்த குடும்பத்தில் சித்தப்பாவாக, பெரியப்பாவாக நான் இருக்கிறேன் அப்படின்றது உண்மையாக இருந்தால், உங்களை நம்பி தான் இந்த கூட்டம் வந்தது. நீங்கள் நோக்கத்தோடு எதையும் செய்யலை. ஆனால் நீங்கள் அறியாமையில் பண்ண விஷயம். இதற்கு வேறு சாயம் பூசுகிறார்கள். இதை முறியடிக்கணும்னா அந்த மக்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாக ஒரு மன்னிப்பை கேட்கணும். இது எல்லோரையும் சாந்தப்படுத்தி விடும். அவன் முதல்ல நிற்பான் கூட வந்து, அவர் என்னையா பண்ணுவார், அவரே வந்து நான் நிற்கிறேன், இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன், கட்சிக்கு உங்களை கைவிடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்றது விஜய் வந்து கையில் எடுக்கணும்.
விஜய் இது மன்னிப்பு கேட்கறதுனால அவர் குற்றத்தை ஒத்துக்கிறன்ற மாதிரி அர்த்தம் ஆகாது. இது என்னன்னா, நான் உங்களில் ஒருவன். நான் உங்களை நோக்கி வந்தேன். நீங்கள் என்ன நோக்கி வந்தீங்க. அன்பால தான் வந்தீங்க. என் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக நான் கேட்டேன். உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினராகவும் நான் இருக்கிறேன். என்னை நம்பி வந்த நீங்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் ஒரு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத, வாழ்நாள் முழுவதும் முள்ளாக குத்துக்கிற ஒரு சம்பவம், துர்சம்பவம் நடந்திருக்குது. அதில் நானும் ஒரு பாகமாக இருக்கிறேன் அப்படின்ற குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. உயிரிழந்த ஒவ்வொருத்தர் வீட்டு பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தர் வீட்டு இதாகவும் நான் இருக்கிறேன். நான் அவர்களை கைவிட மாட்டேன். தாவேக்கா அந்த குடும்பத்தை கைவிடாது. அவருடைய ஒவ்வொருத்தரும் இருப்பேன். ஆனாலும் இந்த விவகாரத்தில் நானும் ஏதோ ஒரு வகையில் பங்கேற்றிருக்கிறேன் என்கிற இதனால் நான் மனம் வருந்தி ஒவ்வொருவர் உடைய இதுலையும் அவர்களுடைய இதை நான் உளப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அவர் ஒரு இதை வெளியிட்டார்னா உண்மையிலே சொல்கிறேன். அவர் இந்த பொய் பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்களை அவர் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஆனால் இப்போவும் அவர்கள் தப்பாகவே சிந்திக்கிறார்கள். சிபிஐ விசாரணை கேட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் போவீங்கன்னு தெரிஞ்சு தான் ரொம்ப தெளிவாக ஒரு நபர் ஆணையம் அவங்க போட்டாங்க. அப்போ கோர்ட்டில் போய் நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், அந்த இவரை விசாரிப்பாங்க. நீங்கள் அவங்க ஏற்கனவே தூத்துக்குடி சம்பளம் விசாரித்திருக்காங்க, அவங்களும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதினு. அதனால் சிபிஐ விசாரணை அவசியமில்லை. எங்களுடைய காவல்துறை முறையாக இயங்குகிறது. நாங்கள் பாருங்கள், ஏடிஎஸ்பி தலைமையில் நாங்கள் ஒரு விசாரணை குழு போட்டுட்டோன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அவங்க அருணா ஜெகதீஷின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா, நீதிபதியை அரசே நியமிக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஒரு நீதிபதியை நியமித்து அவர்கள் தலைமையில் நீங்கள் ஒரு விசாரணை கமிட்டி, இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொண்டு போனால் அது வேணால் நீதிமன்றம் ஒரு வேளை ஏற்றுக்கலாம். சிபிஐ விசாரணைன்றது அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தில் பண்ண மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. இன்னொன்று, இவர்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சட்டம் இப்படி தான் போகிறாங்க. சட்டத்தில் போனால் உங்களுக்கு 1000 இருக்குது உங்களுக்கு எதிராக காண்பிக்கிறதுக்கு. சொன்ன நேரத்துக்கு வரலன்றதையே உங்களை வச்சு முடிச்சு விட்ருவாங்க. ரெண்டாவது, ரோட் ஷோ கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் அதே வேலையை தான் பண்ணிட்டு வந்தீங்க. எனக்கு தெரியும், நான் பலரையும் பார்க்குறேன், பலர்கிட்டையும் பேசுகிறேன், உங்கள் ஆட்கள்கிட்டே பேசுகிறேன். இவர்கள் நம்ம நேற்று சொன்னோம் தொண்டர் அணி போட்டு பண்ணியிருக்கலான்னு. அங்கே பண்ணியிருக்காங்க, தொண்டர் அணி போட்டு பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பனியனு, மஞ்சள் பனியன்லாம் போட்டு தொண்டர் அணி வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த கூட்டம் அவர்களை மதிக்கவில்லை, அடிக்க போயிருக்கு. என் தலைவனை பார்க்க நீ தடுக்கிறியா அப்படின்ற அளவுக்கு பாஞ்சிருக்காங்க. போலீஸாரையே முறைச்சிருக்காங்க. அப்போ இவங்கள போய் இந்த தொண்டர் அணி போய் என்ன பண்ண முடியும்? அவர்களும் இளைஞர்கள், இவர்களும் இளைஞர்கள். அப்போ இவர்கள் எதற்கும் அடங்காதவர்கள்னா விஜய் தான் அடக்க முடியும். இதையும் காவல்துறை பதிவு பண்ணும். இன்னொன்று, அவர் வர்ற வழியில் பைக்கில் வர்றாங்க, அதில் சறுக்கி விழுந்து நல்வாய்ப்பாக உயிரிழப்பு இல்லை. இவர்களையும் ஆதவ் அர்ஜுனாவுடைய டீமு தடுத்து பைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு பஸ்ஸை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. இது அந்த களத்தில் இருந்த செய்தியாளர் சொன்னது. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் அலட்சியமாகவும் இல்லை. ஆதவ் அர்ஜுனாவுடைய டீமு அந்த இடத்துல இவர்கள் எல்லோரையும் விலக்கிட்டு பஸ்ஸை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் கூட போல் எந்த சந்து பந்துலேருந்து பூந்து வந்தாங்கன்னு தெரியல. மறுபடியும் அந்த கும்பல் ஈசல் மாதிரி பஸ்ஸு முன்னாடி வந்துடுச்சு. என்ன தான் பண்ண முடியும் அவங்கள அப்படின்னா விஜய் தான் கேட்கணும். இவர் கையாட்டிக்கிட்டு ஆர்டின் போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாருன்னா யார் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே தூக்கி எதிர்பக்கமாக போட்ட முடியாது. அதே மாதிரி நான் பார்த்து பயந்த ஒரு விஷயம், இவர் எவ்வளவு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரோ அதே வேகத்தில் ஹைவேஸ் உடைய எதிர்ப்புறம் வாகனங்கள் வர்ற இதில் முழுவதுமாக வாகனங்கள் 2 வீலர்ஸ் ஃபுல்லாக போகுது. எதிரில் வர லாரியிலேருந்து எல்லாம் ஓரங்கட்டி நிற்கிறான். இவங்கள பார்த்து அவங்கள இடிச்சிடுவாங்க போல். இந்த நிலையை விஜய் பார்த்துக்கிட்டு தானே போகிறாரு. அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க. போலீஸ் இதுக்கெல்லாம் துணையாக இருக்க முடியும். அரசுன்னா அவன் தானே செத்து போவான், உங்கள் ஆள் தானே செத்து போவான். ஹைவேஸில் எதிரில் லாரிக்காரன் இடிச்சானா நாளைக்கு ஆக்சிடென்ட் கிளைம் பண்ணால் 5 பைசா கிடைக்காதா? எதிர்த்து லாரிக்காரன் தானே லாரியோ பஸ்ஸோ இடிச்சுட்டு வச்சுக்கோங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன வரும்? எப்படி ராசா போனேன்னு கேட்பாங்க. கிழக்கிலேருந்து மேற்காக போனேன், எந்த சைடு ராசா போனேன்? அந்த சைடு இதில் போனேன். நீயா தானே போய் தேடிக்கிட்டேன்னா 1 பைசா இன்சூரன்ஸ் கிடைக்காது, உயிர் போயிடும். இந்த மாதிரி நடக்கிறத நீங்கள் தடுக்கணுமா வேணாவா? அப்போ இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணுறது, எனக்கு என்னென்னு பண்ணுறது, 12 மணிக்கு வராமல் 4 மணிக்கு வராமல் 7 மணிக்கு வர்றதுன்னா, 7 மணிக்கு தான் வருவேன்னா அந்த இடத்துல கூட்டம் கூடாமல் பார்த்துக்கணும். 7 மணிக்கு வர கூட்டம் அந்த மாதிரி பண்ணணும். அப்போ நான் கூட்டம் கூட்டிகிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வருவேன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுமதிக்கவே முடியாது.
நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் இதை கொண்டு போய் தான் காமிப்பாங்க. ஏன்னா போலீஸ் சொல்கிறது கரெக்டாக ரொம்ப தெளிவாக பாயிண்ட்டை வைக்கிறாங்க. அது பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால் விஜய் தரப்பு அவர்கள் ஒரு 2 மாதத்துக்கு எதோ தள்ளி போட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த பிரச்சார பயணத்தை. ஆனால் உடனடியாக செய்ய வேண்டியது இப்போ எங்களை அனுமதிக்கணும் அப்படின்னும் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு ஆதவ அர்ஜுனா. அனுமதிக்கணும்னா கோர்ட்டு கேள்வி என்ன கேட்கணும், நீங்கள் அங்கே முறைப்படி பர்மிஷன் கேட்டிங்களான்னு கேட்பாங்க. எப்போவுமே கோர்ட்டு எப்படி பார்க்கணும்னா, நீ முறைப்படி நடந்து உனக்கான நீதி அங்கே கிடைக்காம தான் நீ என்கிட்ட வரணும். நீ அங்கே கிடைக்காதுன்னு நீயான்னு முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட வந்தனா அங்கே போய் முறைப்படி கேளுன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ மாவட்ட எஸ்பிகிட்ட நான் இந்த மாதிரி ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு அந்த 40 குடும்பத்துக்கும் விஜயே நேரடியாக 20 லட்ச ரூபா செக் கொடுக்க போகிறாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 லட்ச ரூபா அந்த உறவினரில் கூப்பிட்டு கொடுக்க போகிறாரு. மருத்துவமனைக்கு போனால் பிரச்சனை வரும்னா அவர் இங்கே ஒரு இடத்துல இல்லை அந்த மாவட்டம் வேணாம் பக்கத்து மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு கொடுக்க போகிறாரு, பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டு மறுத்தாங்கன்னா அப்போ தான் நீங்கள் அந்த வழக்கு போகிறது செல்லும். அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் எனக்கு என்னென்னலாம் செயல்பட முடியாது. உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்றதுனால அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நீங்கள் யாரையும் கேட்க முடியாது. அப்போ இந்த விவகாரங்கள்லாம் இவர்கள் இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் நேற்று ஃபுல்லாவே தாவேகா சைட்ல இருந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கா இருப்பாங்க. பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே அவரோட வியூஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் எப்படி இருக்காரு பாருங்க, ஓட்டுக்காக எது பேசல, பண அரசியல் பேசல, நிறைய விஷயங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு இதுல ஒரு பெரிய ஸ்கோப் ஒரு மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் நோக்கி போயிட்டு இருந்தன. அதுலயும் அவர் குறிப்பிட்டு சொல்ல விஷயங்கள் ரொம்ப, அதாவது ஒரு ஜென்யூனான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். விஜய் அவர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, நீங்க உங்களுடைய எதிர முதிர்ச்சியை கொண்டு வாங்க, இதா பண்ணுங்க அப்படிங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களாக கொஞ்சம் காட்டமா பேசினாரு. விஜய் இதை செய்யணும், நீங்க இதை விஜய் தப்பு பண்ணிருக்கீங்க, இதை செஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு. இப்போ எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கா இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இவங்க நேரடியாக 2 கட்சிக்கு தான் பாதிப்பை உண்டு பண்ணுவாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது விஜயுடைய வருகையை விரும்பாமல் தான் திமுக இன்றைக்கி விஜயை டிஃபேம் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த இறப்புகளை ஒட்டி அவருக்கு எதிராக கிளப்பப்படும் பிரச்சாரம். அதில் பல்முனை தாக்குதல் வெறும் திமுகவினரே பண்ணால் அது நோக்கம் பண்ணுற மாதிரி ஆகிடுன்றதுனால வாடகைக்கு வாயை எடுத்து பலரையும் வச்சு டிவி டிபேட்டுகள், நேற்றுலாம் டிபேட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு பெரும்பாலும். அப்போ யோகியர்கள் மாதிரி பேசுறது, பத்திரிகையாளர்களை வச்சு பண்ணுறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட தங்களுடைய பொறுப்பை விட்டு விலகாமல் பேசினாங்க, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி. அடுத்த பாதிப்பு யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான், விஜய்னால். ஆனால் அவர் வன்மத்தை கொட்டில் எதுவுமே பண்ணல. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன கரெக்டாக அரசியலாக இருக்குமோ அதை பண்ணார். இது எல்லா காலத்திலும் அவருக்கு ஒரு பெரிய பெயராக இருக்கும். தாவேகா ரசிகர்கள் இனியாவது இந்த விஷயங்களை உணர்ந்து நடக்கணும். தாவேகா தொண்டர்கள் இதில் ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது இந்த அரசியலுக்கு எதிரான அனுபவம் இல்லாமல் இவர்கள் 2 பெருங்கப்பலுக்கிடையே ஒரு சின்ன படகு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அலை அடிக்கிறதுல மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இவர்கள் இந்த கப்பலில் ஏறக்கூடாது அப்படின்ற கேள்வியை சில பேர் நேற்று பத்திரிகையாளர்களும் வச்சாங்க. என்ன கேட்டால் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிற வரையிலும் அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியோடு நீங்கள் செயல்பட்டால்தான் திமுக அரசியலை உங்களால் எதிர்கொள்ள முடியும். இப்போ தெரிஞ்சிருக்கும் அவருக்கு திமுக அரசியல்னால் என்ன எப்படின்றது. அதனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல் அவர் ஒரு நல்ல முடிவெடுத்து பாஜகவை எதிர்க்கிறேன், ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக, அப்போ அதிமுகவோட நான் கரம் கோர்க்கிறேன், இந்த ஆட்சியை வீழ்த்தணும், எங்களுடைய லட்சியம் உடனடியாக நிறைவேறாவிட்டாலும் அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடருது, 2031 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னா ஒன்றும் மரியாதைலாம் கெட்டு போகாது. அதுக்கு இதை கலப்புவாங்க. ஆனால் நீங்கள் வாட்டில் போனீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணுறது வேலை தான் ராஜதந்திரம். ஆனால் அவர் கூட இருக்காங்களா 2-3 லக்கட பாண்டிகள், அவரை செய்யவே விட மாட்டாங்க. விஜயை முட்டு சந்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போவும் சொல்கிறேன், விஜயை முட்டு சந்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போவும் இவர்கள் சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட சில பேரை மட்டும் கூட வச்சுக்கிட்டு, சில பத்திரிகையாளர் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு நாலேஜும் இருக்காது, அதை கேட்டுக்கிட்டு போகிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், இவர்கள் இதில் இருந்து மாறி விஜயை உடனடியாக ப்ரெஸ்ஸை பார்க்குறதோ அல்லது ஒரு வீடியோ வெளியிடுறதோ மன்னிப்பு கோர்றது ரொம்ப முக்கியம். அந்த 40 குடும்பத்திட்ட நீங்கள் அதனால் ஒரு அவமானமும் உங்களுக்கு இல்லை, ஆனால் பெரிய பலன் இருக்கும். பெரிய அளவில் அந்த குடும்பத்துடைய இதயங்களை ஜெயிச்சிருவீங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய இதயங்களை ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு எதிரான பிரச்சாரம் வரும் பொழுது அவர்
காரணமே இல்லாட்டினாலும் அவர் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு மனம் வருந்தி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரை போய் அப்படின்னு எம்ஜிஆருக்கு இது நடந்தது. எம்ஜிஆர் பல தடவை இந்த மாதிரி ஈஸியாக காலி பண்ணி விட்டு போயிடுவார். இவர்கள் பிரச்சாரத்தை முறியடிச்சிடுவார். இன்னைக்கு விஜய் அதை பண்ணணும். பண்ணலைன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட்ண்ணே. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தினாங்கண்ணே. கல்வியாளர்கள் இல்லாம முழுவதும் திரைப்பட நடிகர்களை வச்சு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று நடத்தினாங்க. அதை நம்ம வந்து பல்வேறு விதங்களா நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ணோம். இப்போ சமீபத்துல நேற்று, அதாவது விஜய் அவர்களுடைய அந்த துயர சம்பவம் நடந்த அன்னைக்கு சனிக்கிழமை வந்து வேளாண் வணிக திருவிழா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சார்பா, அரசாங்க சார்பா நடத்தப்பட்டதுண்ணே. அதை தொடர்ந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நெல் சாகுபடி பண்றதுக்கு எங்களுக்கு பணம் இல்ல, போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கு, ஆனா விவசாயம் பண்றதுக்கு பணம் இல்ல, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சைட்ல இருந்து எந்த சப்போர்ட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து திரு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை ஒண்ணு, ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. 2021, 2025 காலகட்டங்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா 2500 நாங்க நெல் கொள்முதலுக்கு கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நம்ம வழக்கம் போல நம்முடைய திமுக. ஆனா இப்போ வரைக்கும் செய்யாம இந்த வருஷம் தான் கொடுத்திருக்காங்க அந்த 2500 கொள்முதல் விலையை. ஆனா வந்து நம்ம விவசாயிகள் அதை தயாரிப்பு பண்றதுக்கு 2500 கொடுத்திருக்காங்க. 2300 தயாரிப்பு விலை ஆகுது. பக்கத்துல இருக்கிற அரசாங்கத்தை போய் பாருங்க, ஒரிசா அவங்க எல்லாம் வந்து கூடுதல் பணம் கொடுக்குறாங்க. நீங்க 3000 கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. வேளாண் வணிக திருவிழா அதுவுமே இன்றைக்கு ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்கள் அன்னைக்கு விஜய் பிரச்சாரம் நடக்கிற அன்னைக்கு தொலைக்காட்சிகள் முதல்வரை காட்டணுன்றதுக்காக அந்த வேளாண் வணிக திருவிழா அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாலும் சொன்னாலும் கேட்பாரு. நீங்கள் காலையில் போவேன்னா நைட்டே காரில் போயிடுங்கன்னா கூட அதை வந்துட்டார் கரூருக்கு. அது நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அவர் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் என்ன சொன்னாலும் செய்வார்ன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் நெல் கொள்முதலுக்கு குவிண்டாலுக்கு 2500 தருவேன்றது இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. அன்றைக்கி இவங்க சொன்ன காலத்தில் தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட 35,000 ஒரு பவுன் அப்படின்னு, இன்றைக்கி 1,00,000 ரூபா. அப்போ இதை மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து விலைவாசி உயர்வு இதெல்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியும். ஆனால் இவர்கள் கொடுத்தது இப்போ அதே 2500 இதில் மத்திய அரசு கொடுக்குறதுல இவர்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்தது பார்த்தா வெறும் 81 மட்டும் இவர்கள் அந்த இதுக்கு கூட்டி கொடுத்ததை பார்த்துருக்கோம். 2500 கொள்முதல் வழங்கப்படும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் 2021 ஆண்டில் வழங்கியிருக்க வேண்டிய 2500 விலையை 4.5 ஆண்டுகள் கழித்து இப்போது தான் வழங்கியிருக்கிறார். இதுதான் நம்ம சொன்னது. உண்மையில் 2024 ஆண்டில் நடைமுறையில் இருந்த கொள்முதல் விலையை விட திமுக வாக்குறுதி அளித்த கொள்முதல் விலை 32% ஏறி இருக்கு. அப்படின்னா 2500 அதை வந்து 100 பிரித்தா அதில் ஒரு 32ன்னு பிரிச்சிங்கன்னா இந்த ஒரு 320, அங்கே ஒரு 320, 600 சில்லற, இங்கே ஒரு 170 அப்படி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 750 ரூபா ஏற்றி கொடுத்துருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 3250 அவர் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கணும் குவிண்டாலுக்கு. ஆனால் வெறும் 131 மட்டும் ஏற்றி கொடுக்குறாங்க. 50 ரூபா ஊக்கத்தொகை நெல் மூட்டை கொடுத்துருக்காங்க. ஆச்சா, இதே நேரத்தில் ஒடிசா குவிண்டாலுக்கு 800 ஏற்றி கொடுத்துருக்காங்க இதே பீரியடில். ஆந்திரா 500, ஆந்திரா தெலுங்கானாலாம் 500 உயர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. அதில் 6ல் ஒரு பங்கை தான் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் வேளாண் விவசாயிகளுடைய காவலன் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நெல் கொள்முதல் செய்யப்படும் நெல் 40 கிலோ மூட்டைக்கு 60% கையூட்டு வாங்கும் பணியாளர்கள் மூட்டைக்கு 2 கிலோ நெல்லை குறைத்து கணக்கு காட்டுகின்றனர். அதனால் குவிண்டால் நெல்லுக்கு 150 ரூபாய் வீதம் கையூட்டும் 125 ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ நெல்லும் சேர்த்து 275 ரூபா அவங்களே பிடிங்கிறாங்க. அப்போ 131 ரூபா கொடுத்துட்டு 275 ரூபாவை கவர்மெண்ட்டே பறிச்சிக்குது. இந்த அரசு உழவர் நலன்னு சொல்கிறது உச்சரிக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்றாரு. இதில் உதாரணம் சொல்லணுன்னா 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்துட்டு 4500 கரண்ட்டு பில்லு, 1000 ரூபா கொடுத்துட்டு 3000 பிடுங்குற கதை. அதே தான் இதுலேயும். உழவர்களிடமிருந்து ஒரு நெல்லையாவது முழுமையாக கொள்முதல் செய்கிறார் என்றால் அதுவும் இல்லை. 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தி 120 லட்சம் டன்னு தாண்டி விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் 40%, அதாவது 48 லட்சம் டன் மட்டும்தான் அரசால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு மோசமான விஷயம்! மீதமுள்ள 72 லட்சம் டன் நெல் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைந்த விலைக்கு தனியாரிடம் விற்கப்பட்டது. அவன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு விற்பான், இல்லாட்டி அவன் பிரைவேட் ஆலைகள் கொண்டு போயிட்டு பேக்கெட் பண்ணி இதை விட பல மடங்கு விற்பான். இதனால் ஏன் அந்த நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்படுறாங்கன்னா, இந்த 48 லட்சம் மட்டும் இவங்க கொள்முதல் பண்ணுறாங்கன்னா மீதி அவன் வச்சுட்டு என்ன பண்ணுவான் விவசாயி?
நெல்லை அப்படி தண்ணி பட்டாலே அது பூத்துச்சுன்னா முடிஞ்சது கதை. அப்போது வந்த விலைக்கு கை கடிச்சாலும் பரவாயில்லன்னு விற்கிறாங்க. அந்த அந்த இது வந்து கவர்மெண்ட்டை விட 2 மடங்கு தனியார்கிட்ட போயிருக்குது. ரொம்ப கம்மி விலைக்கு. இது எவ்வளோ விவசாயிகளை பாதுகாக்கிற லட்சணமா இது? 2023, 24ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்தம் 5.245 கோடி டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில், அதில் தமிழகத்தின் பங்கு வெறும் 4%, 4.5%. அதாவது பஞ்சாபிலிருந்து 23%, தெலுங்கானாவிலிருந்து 12.5%, சத்தீஸ்கர்லேருந்து 15%, ஒடிசாலேருந்து 9% நெல் கொள்முதல் செய்யப்படுது. பஞ்சாபில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லில் 5இல் 1 பங்கு மட்டும் தமிழகத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படுதுன்னா, கொள்முதல் நிலையங்களை என்ன பண்ணுறீங்க, என்ன அதிகரிக்கிறீங்க பண்ணுறீங்க. இன்றைக்கும் கொள்முதல் நிலையங்களில் போய் மாத கணக்கில் நெல்லை வச்சுட்டு காத்துக்கிட்டு, இந்த நேற்று கூட நியூஸ் பார்த்தேன், இங்கே வை, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வை, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இங்கே வை, அங்கே வை, இங்கே வைன்னு சொல்லி அந்த மழை பெஞ்சு விவசாயி எடுத்து காமிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே பூத்து போய் இதாக இருக்குது. இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்ய 2300 ஒரு விவசாயிக்கு ஆகுதுன்னா, இவர்களுக்கு குவிண்டாலுக்கு 3500 கொடுத்தால் இதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளணும் அப்படின்றாப்புல. அதேபோல் தமிழகத்தில் சாகுபடி செய்யும் நெல்லில் குறைந்தது 80%, செம்ம காமெடி இது, 42% தான், டபுள் தி அமௌண்ட், டபுள் தி வேல்யூ. அதாவது 80% அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், கொள்முதல் நிலையங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும். இத்தகைய ஆக்கப்பூர்வ பணிகளை செய்வதை விடுத்து குவிண்டாலுக்கு வெறும் 131 ஊக்கத்தொகை வழங்கிவிட்டு 131 கோடி வழங்கியதை போல் மக்களின் வரிப்பணத்தில் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இது விளம்பர மாடல் அரசுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக. இந்த அன்புமணி ராமதாஸ் அடங்கவே மாட்டார் போல். அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை இல்லை, அந்த சண்டையை போட வேண்டியதானே. நடுவில் வந்து இந்த மாதிரி அவருடைய கணக்கீடுகள்லாம் கொடுத்து இவங்களை சங்கடத்துக்குள்ளாக்குறாரு. இதெல்லாம் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. விஜய் வீட்டிலேருந்து கிளம்பினாரா, பட்டினப்பாக்கம் செல்கிறாரா, கரூர் போகிறாரா, அதில் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இன்றைக்கி நைட்டு டிபேட்டும் விஜய் சுற்றி தான் இருக்கும். இந்த நெல் கொள்முதல் விஷயங்களை பற்றி பேசுவாங்களா, இதை பற்றி எழுதுவாங்களா, இதை வந்து முக்கியமாக விவாதிப்பாங்களா? இப்படி விவாதித்தா தானே அது இதாகும். விஜய் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போனதை பற்றி பேசுகிறீங்களே, கரூருக்கு வந்துட்டு துபாய்க்கு மறுபடியும் திரும்பி போனார் உதயநிதி ஸ்டாலின், அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? இதுதான். இல்லைன்னா அதை விட வந்து ஒரு கல்வி அமைச்சர் அழுதாரு பார்த்தீங்களா, இந்த பாசமலர் கண்காட்சி. அவருக்கு இது இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. அது விஷயமா அப்படியே துபாயிலேருந்து செந்தில் பாலாஜி எல்லாரையும் அள வச்சு பார்ப்பாருங்கிறது கடைசியில் அமைச்சரே அள வச்சு பார்த்துட்டாரு. ஓ, நீங்கள் அப்படி வர்றீங்களோ? இருக்கும். அதில் வேற நீங்கள் இப்போ விஜயபாஸ்கர் கூட கண் கலங்குச்சு. ஒரு அம்மா அவர் கையை பிடிச்சி அழுத பொழுது டக்குன்னு உடையிற மாதிரி ஆயிட்டார். டக்குன்னு அதை சுதாரிச்சுக்கிட்டார். இதுதான் மனித இயல்பு. நமக்கு பொதுவெளி, நம்ம அழுது சிவாஜி கணேசமாக நடிக்க முடியாது. அவன் சிவாஜி கணேசமாக நடிக்கிறவன் தான் இன்றைக்கி அந்த மாதிரி இதாக இருக்கிறாங்க. அவருக்கும் கண் கலங்குச்சு, உடையிற மாதிரி போனார், மறுபடியும் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டாரு. அந்த அம்மா கையை பிடிச்சி ஆறுதல் சொன்னார். இதை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். இதுதான் மனித இயல்பு. இவர் உக்காந்துக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா, இந்த பக்கம் ஒரு கேமரா. கேமராலாம் வேலை செய்தான்னு வேறு பார்த்துக்கிறாரு. இதில் வேறு செந்தில் பாலாஜி கேமரா ஒன்று இருக்கும், லைவ் போய்கிட்டே இருக்குது. அதனால தான் செந்தில் பாலாஜி பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டாரு. ஒரே கல்லில் 5 மாங்காய். இவருடைய 3 கேமரா ப்ளஸ் செந்தில் பாலாஜியுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ஒரே டைமில் லைவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் உக்காந்துட்டு இவர் படிடா பரமா, பரமா படிடான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இதைத்தானே படித்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு. நீங்கள் இதே மாதிரி ஏர் ஷோவில் போய் உட்காந்து 5 பேர் போனதுக்கு பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இந்த காவல்துறை இதுக்கு தான் சொன்னேன், பாதுகாப்பு ஒழுங்காக பண்ணுங்கன்னு கேட்டிங்களான்னு அழுதுருந்தீங்கன்னா உண்மையிலே இலகிய மனதுக்காரன்னு சொல்லலாம். இல்லாட்டி அந்த கூரை பேர்ந்து விழுந்துச்சே 1 வருஷ கட்டடம், அங்கே போய் நின்று கோபாவேசமாக பண்ணியிருந்தாருன்னா சொல்லலாம். இது வந்துட்டு ஊரே இன்னைக்கு கிண்டலுக்கு கேலிக்குள்ள விஷயமா மாறுது. நேற்று ஒரு இது பார்க்குறேன், அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுப்பாங்கள்ல, அந்த விழாவை போட்டு இவர் அலுவலதையும் போட்டு ஆஸ்கார் அவார்ட் கோஸ் டு அப்படின்னு போட்டு இவர் பேரை போடுறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்றத பொய்மொழி அப்படின்னு போட்டு அந்த இது ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் வைரல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் 60கள் 70களில் தான் இருக்கிறீங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அந்த காலத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அழுவுறது, மேடையில் அழுவுறது. வைகோ அதில் பெரிய ஆள் இல்லை. வைகோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மல்லை சத்யா கூட அழுதார் பாருங்க டிவி பேட்டிலேயே. இதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு எப்படி இந்த மாதிரி அழுக தானா இப்படிலாம் வருதுன்றது. நீங்கள் ரொம்ப துக்கம் இருந்தால் லைட்டாக கலங்கும், குரல் உடையும், இந்த மாதிரி தான் ஆகும்.
அதே மீறினா உங்களால பேச முடியாது. நிறுத்திருவீங்க. இதுதான் அதிகபட்ச துக்கமா இருக்கும். இந்த சிவாஜி கணேசன் அழுறாருன்னா, அவர் நாடகத்தில அழுது 100 பேருக்கு அந்தாண்ட இருக்கவங்களுக்கு நடிச்சு காமிக்கணும்னு அவர் அழுது உடல் மொழி எல்லாம் பண்ணுவாரு. அது சினிமாலயும் அவருக்கு அது வந்துச்சு. அது பிராக்டிஸா. மத்தபடி எம்ஜிஆர் மற்றவர்கள் அழுவுறது பார்த்தீங்கன்னா, லைட்டா இருக்கும். சினிமால வேணா வாய பொளந்துக்கின்னு ஆன்னு அழுதுட்டு இருப்பாங்க. ரியல் லைஃப்ல ரொம்ப பேர் அழ மாட்டாங்க. பெண்கள் சில நேரம் இப்படி அழுவார்கள். அது கூட அந்த நேரம் அழுது அவங்க சோர்வாயிடுவாங்க. இந்த மாரி வசனம் பேசிக்கிட்டே அழுவுறதெல்லாம் ஒரு குழந்தை கிழந்த இறந்து போச்சுன்னா, அவங்க அப்பா அழுவாரு. எவ்வளோ வளர்த்தேனே, எப்படிலாம் வளர்த்தேனே அப்படி இப்படின்னு. புலம்புவாங்க, புலம்பல். இவரு புலம்புற மாரி ஆக்ட் குடுக்குறாரு. என்னத்த சொல்றது? கண்டிப்பா. மிக நன்றி உங்க நேரத்தை கதை